friends, welcome back to my channel Angeline Creations. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே நம்ம பொங்கல் அப்ப புது பானையில பச்சை அரிசி வச்சு பொங்கல் செய்வோம். இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா ரொம்பவே ஹெல்த்தியா சம்பா ரவை வச்சு எப்படி பொங்கல் செய்யறது அப்படிங்கறத வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்ல என்னோட குட்டீஸோட பொங்கல் டெக்கரேஷன்ஸையும் வீடியோக்குள்ள காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சம்பா ரவை ஸ்வீட் பொங்கல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது இது ஒரு 80 கிராம்ஸ் இருக்கும். இதை லைட்டாக மணம் வர மாதிரி வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் சம்பா ரவை 3/4 கப் எடுத்திருக்கேன். இது அரௌண்ட் 130 கிராம்ஸ் இருக்கும். இது சில கடைகளில் உடைச்ச கோதுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சம்பா ரவை இப்போ நிறைய கடைகளில் கிடைக்குது. இதை நல்ல சூடு வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்க்குறேன். முந்திரி சேர்த்து லைட்டாக முந்திரி வறுப்பட்டதுக்கப்புறம் திராட்சை சேர்த்தோம்னா ரெண்டுமே ஈக்குவல் கலரில் ஃப்ரை ஆகிடும். இப்போ முந்திரி திராட்சை நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு எல்லாமே நல்லாவே பிடிக்கும். அதனால் நல்லா சேர்த்துருக்கேன் திராட்சையெல்லாம். இப்போ இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம சம்பா ரவையையும் அந்த பாசிப்பருப்பையும் ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை கொதிக்க விடணும். அது கொதித்து நல்லா வந்த பிறகு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரை நீங்கள் மூடினீங்கன்னா புதுசு புதுசுன்னு நிறைய குக்கரில் பொங்கி ஊற்றாது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த ஸ்பாயிலேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் விட்டதுக்கப்புறம் ஸ்டீம்லாம் ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். சம்பா ரவையும் பாசிப்பருப்பும் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் வெல்லம் எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு வெல்லம், அதாவது ஒரு முழு குண்டு வெல்லத்தில் 3/4 வாசி வெல்லம் எடுத்து அதை நல்லா கரைச்சி கல் தூசி எல்லாம் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி ஊற்றிருக்கேன். கரைச்சி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். அந்த வெல்லம் கொஞ்சம் திக்காகணும். திக்காகிட்ட பிறகு ஊற்றிட்டு இப்போ ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்றா கலந்து நான் நல்லா கொதிக்க விட போகிறேன். முந்திரி திராட்சை வறுத்ததையும் சேர்த்துட்றேன். ஒரு 5 நிமிஷம் போல் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கொதிச்சுட்டா அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிரும். நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே அரிசி பொங்கலே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த சம்பா ரவையில் நீங்கள் பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிட்டு வந்துருச்சு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பொங்கலுக்கு ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடியே இவங்க இந்த கிராஃப்ட்ஸ் எல்லாம் குட்டீஸ் செய்ய ஆரம்பித்தாங்க. பாப்சிக்கல் ஸ்டிக்ஸில் ஃபென்ஸு, கார்ட்போர்ட் பாக்ஸில் வீடு, அதுக்கப்புறம் உள்ளன் வச்சு அவங்க அந்த வீட்டோட மேல் கூரையை செட் பண்ணாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் பண்ணுறதுலாம். நான் கூட சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணேன். அவங்களுக்கு நேச்சுரலாக கிராமம் மாதிரி வேணும், மண் வேணும்னு கேட்டதுனால அவங்களுக்கு கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு இந்த அவங்க செஞ்ச அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு செட் பண்ணி கொடுத்தேன். லாஸ்ட் இயர் பொங்கல் நாங்கள் மொட்டை மாடியில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம். பட் இந்த வருஷம் அந்த மாதிரி கேதர் பண்ண முடியல. பட் கொரோனா இருந்தனால எங்கேயுமே இவங்களை நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறதில்ல. வீட்டுள்ளாரே தான் இருக்காங்க. பட் இந்த மாதிரி அவங்க கிராஃப்ட் செஞ்சது அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக அப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவங்க ஆன்லைன் கிளாஸஸ் போக மீதி நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய கிராஃப்ட்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜுவல்லரி மேக்கிங்லாம் கற்றுக்குறாங்க. அவங்களுக்கு இந்த டைம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
அதை தான் படிப்பை தவிர்த்து மீதி எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். மரம் எல்லாம் கூட அவங்களே ரெடி பண்ணாங்க. அப்புறம் இந்த கரும்பு எல்லாம் குச்சியில் பெயிண்ட் அடித்து கரும்பு ரெடி பண்ணாங்க. இப்படி தான் வந்து செட் பண்ணாங்க. அதில் பொங்கல் வச்சது, பாட் பெயிண்ட் பண்ணது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. டெக்கரேஷன் சூப்பராக முடிச்சிட்டாங்க. ஏதாவது நாங்கள் பண்ணுறோம் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் வீடியோ எடுக்கலான்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்பவே ஃபன்னியாக ஏதோ பண்ணாங்க. அதை வந்து நான் அப்படியே கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அவங்க பெருசானோடனே நான் போட்டு காட்டுவேன். இந்த மாதிரி நிறைய ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் நான் அவங்க குழந்தையிலேருந்தே கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் எங்களோட பொங்கல் வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னியாக போச்சு. என்னால் சிரிப்பை அடக்க முடியல. ஐயோ முடியல, வேண்டாம். ரொம்பவே ஹெல்த்தியான சம்பா ரவை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது ரொம்ப ஈஸி, செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி டயட் ரெசிபி, அதாவது அரிசி இல்லாத டயட் ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு நிறைய பார்க்கணும் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு சேனல் தி அயன்ஸ் லைஃப் ஸ்டைல், அவங்க சேனலில் பாருங்கள். நிறைய டயட் ரெசிபிஸ், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ஸ்லாம் சூப்பராக போட்டுட்ருக்காங்க. அவங்க சேனல் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். யாருக்காவது வேணும்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Happy Pongal!